இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, கடன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இதில் என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன். உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, கடன் வாங்கி கொள்ளலாம் என்று ஒருபோதும் எண்ணாதே. இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு அவசர தேவையோ இல்லை ஏதோ ஒரு காசு தேவைப்படுது அப்படின்னா கடன் வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டுத்தனத்தோடு எப்போதுமே இருக்கக்கூடாது. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்களுக்கான பாயிண்ட்டு தான் இது. செகண்டு, நம்மால் எதையும் சமாளிக்க முடியும் என்று நினை. அடுத்தவங்ககிட்ட போய் கடனாக வாங்கிக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறது வேறு, நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது வேறு. அதைத்தான் அதை சொல்ல வரேன். தேர்டு பாயிண்ட், வரவிற்குள் செலவை கொண்டு வர முயற்சி செய். அதாவது நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்குள்ளே தான் நம்ம செலவை வச்சுக்கிறோமே தவிர அதை மீறி நம்ம செலவு பண்ணக்கூடாது. செலவுங்கிறது வரதான் செய்யும். திடீர் செலவுலாம் இருக்குது நிறையா. அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு நம்மளுக்கு திடீர் செலவாக ஒன்று வருது அப்படின்னா, அதை நம்ம வருமானத்தை வச்சு நம்ம அதை அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த செலவை நம்ம பண்ணலாம். இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு, சிறுக சிறுக சேமிக்க பழகிக்கொள். அப்போ அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தே சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காயின்ஸ் மட்டும் ஒரு டப்பாவில் போட்டு சேர்க்கலாம். 10 ரூபா தாளை மட்டும் ஒரு டப்பாவில் போட்டு சேர்க்கலாம். உண்டியல் மாதிரி வச்சு கூட நம்ம வீட்டிலையே அங்கங்கே காயின்ஸ்லாம் இப்போ அஞ்சரை பெட்டி இந்த மாதிரி ஜன்னல் அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நம்ம அங்கங்கே போட்டு வச்சுருப்போம். அதை மட்டும் அங்கங்கே வைக்காமல் ஒரு உண்டியல் மாதிரி வச்சு அதில் போட்டாவே அது ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கும். அப்புறம் 10 ரூபா தாள் அந்த மாதிரி உள்ளதை மட்டும் ஒரு உண்டியல் வச்சு சேர்க்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட அப்பப்போ கிடைக்கிற அமௌண்ட்டை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்த உண்டியலாக வச்சு அதில் கொண்டு போய் போட்டோம்னா அது ஒரு அமௌண்ட்டாக நம்மளுக்கு பின்னாடி கிடைக்கும். பெரிய அமௌண்ட்டு சேர்க்குறாங்க அப்படிங்கிறவங்களும் சேர்க்கலாம். உண்டியலில் சேர்க்குறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம் தானே. அதை யார் வேணாலும் எப்படி வேணாலும் சேர்க்கலாம் இல்லையா. சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் வரை எப்படி வேணாலும் போட்டு சேர்க்கலாம். அதை தான் சிறுக சிறுக சேமிக்க பழகிக்கொள். அதாவது இருக்கும்போதே நம்ம சேமிக்க பழகிக்கிறோம். அப்புறம் இல்லாதப்போ கஷ்டப்படக்கூடாது. இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்டில் சொல்ல வரேன். அவசர தேவைக்கு இது உதவும். நம்ம இந்த மாதிரி சேமித்து வைக்கிற அமௌண்ட்டு பின்னாடி அவசர தேவைக்கு உதவும். அடுத்தவட்ட போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கடன் வாங்கி அதை அடைப்பதிலேயே வாழ்க்கையை வீணாக்காதே. ஆமாங்க, நிறையா பேர் இப்போ நம்ம ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்மளுக்கு செலவாக வருது அப்படின்னா அதை முதல்ல செலவு பண்ணிடுவோம். யார்கிட்டையாவது வாங்கியாவது செலவு பண்ணணுமேன்னு சொல்லி பண்ணிடுவோம். ஆனால் அந்த அமௌண்ட்டை நம்ம கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு நம்ம ஃபுல் வாழ்க்கையே அதில் போகிற மாதிரி இருக்கும். ஒன்றை அடைக்க இன்னொரு ஆள்கிட்ட வாங்குறது, அதை அடைக்க இன்னொரு ஆள்கிட்ட வாங்குறது, இப்படியே அந்த அமௌண்ட்டு பெரிய தான் போகுமே தவிர அந்த கடனை அடைச்சதுக்குரிய ஒரு வழி நம்மளுக்கு பிறக்கிற மாதிரி இருக்காது. இது மாதிரி நிறையா பேருக்கு நடந்திருக்கு. அதான் சொல்கிறேன். இதனால் பாதிக்கப்படுறது ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் தான். வீட்டில் உள்ளவங்க குழந்தைங்களும் கூட இதனால் பாதிக்கப்படலாம். ஸோ நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாமா. வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் குடும்பத்துடன் சேர்ந்திருந்து வாழ்வதே அற்புதம். இதானங்க உண்மை. நம்ம கடனுக்காக நம்ம வாழ்க்கையை வீணாக்கிறத விட நம்ம குடும்பத்தோடு சேர்ந்துருந்து நம்ம எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக வாழ்கிறோம், நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு அற்புதமே இருக்குது. கடன் வாங்கிட்டோம் அப்படிங்கிற அவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரின்லாம் வீட்டில் உள்ள ஆம்பளைங்களாம் அனுப்பி வச்சுருவாங்க. பாவம் அவங்க அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அங்கே இருக்கும்போது தான் நினைப்பாங்க நம்ம குடும்பத்தோட ஊரில் இருக்கிறதான் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இது வீட்டில் உள்ள பெண்களுக்கு அவ்வளோவா அதை ஃபீல் பண்ணி உணர மாட்டாங்க. உணர்ந்தாலுமே அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இது ஒவ்வொரு ஆண்களுடைய ஒரே மனக்கவலையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம குடும்பத்துக்காக ஏதோ கஷ்டப்பட்டு இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தோடையே கடைசி வரை நம்ம அந்த வாழ்க்கையை தொலைச்சவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம், நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழலாமே அப்படிங்கிறது மாதிரி இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே, நான் இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியலை. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இல்லை இது இந்த மாதிரி நீங்கள் வேறு பாயிண்ட்டாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எந்த டாப்பிக்கில் பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் நினைக்கிறவங்க சொல்லலாம். ஓகே, பாய். பி ஹாப்பி, பி பாசிட்டிவ்.